டேய் வாய் இங்க இருக்குடா, அதுல வெய்யி. என்னண்ணே வேணும்? இது என்ன மளிகை கடையா? என்ன வேணும்னு கேக்குற? ஒரு பாட்டில் சாராயமும் கொஞ்சம் ஊறுகாயும் கொடு. டேய் அது டேய் சார், கவலைங்கிறது எல்லா மனுஷனுக்கும் இயற்கை. ஆமாங்க. அத போக்குறதுக்கு தான் நம்ம சாராய கடைக்கு வந்திருக்கோம். ஆமா. உங்களுக்கு அப்படி என்ன கவலை? 15 வருஷமா என்னோட உயிருக்குயிரா பழகிய நண்பன் அவன் கஷ்டப்படுறத நினைக்கும் போதெல்லாம் அழுகையா வருது. சார், நட்புக்கு நீங்க எவ்வளவு முதலிடம் கொடுக்குறீங்க? ஆமாங்க. அப்படி உங்க நண்பனுக்கு என்ன கஷ்டம்? அவன் பொண்டாட்டி பொழுதுல இருந்து சின்ன சிரிஞ்சுமா 5-6 குழந்தைகளை வச்சுக்கிட்டு அவன் படுற கஷ்டம் இருக்கே, அத பார்க்கும் போதெல்லாம் அழுகையா வருது. கொஞ்சம் இறங்க. நீங்க உருவத்துல குள்ளமா இருந்தாலும் ஆமாங்க. உள்ளத்தால ஒசந்துட்டீங்க. வாஸ்தவம் தாங்க. உங்க நண்பன் சம்சார எப்படி செத்தாங்க? சாகலங்க, பின்ன என்னோட உடையாங்கிட்டாங்க. டேய் என்ன ரத்னம், பணம் கொண்டு வந்திருக்கியா? சீக்கிரம் எடுப்பா. ஆமா, நீ அதுலயே குறியாரு. மிலிட்டரி சொன்ன தேர்தல் செஞ்சு நான் அதுல விட்டுறல. கை தேர்ந்தவன் கொடுப்பா. கவர்மெண்ட் நோட்டு தான்ப்பா. சரி சரி, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு கிளம்பு. ஓ, யாரு மாமாவா? ஆமா மாப்ள. பேச்சு சத்தம் கேட்டுது. யாரோட பேசிட்டு இருந்தீங்க? அது வந்து உங்க கெஸ்டுங்களா? ஆமா ஆமா. உங்களோட மிலிட்டரி ஹோட்டல்ல வேலை செஞ்சவங்க, சாரி மிலிட்டரியில வேலை செஞ்சவங்களா? இல்ல இல்ல இல்ல, ஆமா. ஜெய் ஜவான் ஜெய் கிசான். ஏமாமா என்ன திட்டுறீங்க? திட்ல மாப்ள, நான் ஒரு ராணுவ வீரன், அவர் ஒரு விவசாயின்னு சொல்ல வந்தேன். அவர் விவசாயிங்களா மாமா? ஆமா மாப்ள, அவர் நிலத்துல உரம் போடுற சம்பந்தமா சந்தேகம் கட்டு வந்தாரு. விளக்கமா சொன்னேன். கொஞ்சம் வயித்த கலக்குது. இருங்க மாமா, பேசிட்டு போலாம். மாப்ள, வயித்த கலக்குது பேசிட்டு போலாம் மாமா. பேசிட்டு போலாம். போலாடுறா. அவனை பத்தி பேசினா இவனுக்கே வயித்த கலக்குது. அவனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம்? அவனை ஏன் என்கிட்ட இவன் விவசாயின்னு பொய் சொல்றான்? அழகு, சம்திங் ராங்கடா.